வணக்கம். அண்ணாமலை அவர்கள் நேற்று லிங்க்டின்ல ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கிறாங்க. எம்எஸ்எம்இ பற்றி, சிறு குறு தொழில்கள் பற்றி, அதோட முக்கியத்துவம் இந்தியாவில் எவ்வளோ முக்கியத்துவம், பர்டிகுலர் தமிழ்நாட்டில் எவ்வளோ முக்கியம், அது மட்டும் இல்லாமல் அவருடைய பர்சனல் அனுபவத்திலேருந்து ஒரு எம்எஸ்எம்இயோட வளர்ச்சி அதோட எக்ஸ்பீரியன்ஸஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் இருக்க போது. நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, 2 நாள் முன்னாடி, அதாவது 2-3 நாள் முன்னாடி, ஜூலை 13 லாஸ்ட் இயர் 2025 ஜூலை 13 அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் ஒரு ஸ்டார்ட் அப்போட ஒரு புது வெஞ்சரை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. அது என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா, அந்த போன வருஷம் வந்து அந்த நிறுவனத்தோட 26வது வருஷம் போல். ஸோ 26 வருஷம் வந்த ஒரு கம்பெனியோடைய திறப்பு விழா, அதோடைய 1 இயர் நிறைவில், அண்ணாமலை நான் தொடர்ந்து வச்ச 1 இயர் நினைவில் அவங்க வந்து ஒரு பதிவு ஒன்று போடுறாங்க. அந்த நிறுவனத்தோடைய ஃபவுண்டர் இந்த மாதிரி அப்பயே வந்து எனக்கு தோளோட தோல் நின்னாங்க அண்ணாமலை அவர்கள். அவர் எனக்கு உத்வேகமான வார்த்தைகள் கொடுத்தாங்க, என்கரேஜ் பண்ணாங்க. இப்போ நிறைய சாதனை பண்ணியிருக்கோம், இப்போ நான் வந்து அவரை ஞாபகப்படுத்தி தேங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து, இல்லை நீங்கள் நல்லபடியாக வளர்ந்து வரீங்க, உங்களுடைய சாதனையை பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த பின்னணியில் அண்ணாமலை அவர்கள் அந்த எம்எஸ்எம்இயை பற்றி ஒரு ஆர்டிகல், எவ்வளோ முக்கியம் சிறு குறு தொழில்கள், நம்ம அதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும், அதில் என்னெல்லாம் தேவைகள் இருக்குது, அதில் எதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், அந்த எந்தெந்த ஸ்கீம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு மீத லீடர்ஸ்லேருந்து வந்து ஒரு திட்டம் வந்து வச்சிருக்கிறோம் எம்எஸ்எம்இ பற்றி அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறது தான் வந்து இந்த ஓவரால் ஆர்டிகளோட சம்மரி. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, உலகத்தில் வந்து எம்எஸ்எம்இ எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் முக்கியத்துவம் பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு, இந்தியாவில் உள்ள இம்பார்ட்டன்ஸும் சொல்லிட்டு அப்புறம் அதெல்லாம் சொல்கிறாரு. நான் அந்த ஆர்டிகல் அப்படியே என்ன பண்ணுறேன்னு சொன்னால், அந்த வேர்ட் பை வேர்ட் நம்ம பொதுவாக போகிற மாதிரி போகாமல் அதோட ஜிஸ்ட்டு மட்டும் நான் சொல்கிறேன், ஏன்னா கொஞ்சம் டெக்னிக்கலாக இருந்தது. அவர் சொல்கிறாரு, இந்தியாவில் வந்து மொத்த ஜிடிபியில் 30% எம்எஸ்எம்இலேருந்து வருது, அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம தமிழ்நாட்டை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கிளஸ்டர்ஸ் இருக்குது. திருப்பூரில் உள்ளதாக இருக்கட்டும், அம்பத்தூர் வாணியம்பாடியில் வந்து லெதர் ஈகோசிஸ்டம், திருப்பூரில் நெட்வேர் ஈகோசிஸ்டம், கோயம்புத்தூரில் பம்பு, ஃபாண்ட்ரிஸு, மிஷின் டூல்ஸு, ப்ரிசைசிங் இன்ஜினியரிங், இதெல்லாம் வந்து கோயம்புத்தூர் பகுதியில். சிவகாசியில் வந்து மேனுஃபேக்சரிங் எனர்ஜி, சிவகாசியில் நமக்கு தெரியும் பிரிண்டிங்கு, அப்புறமா பட்டாசு தொழிற்சாலைகள், அப்புறமா வந்து சென்னையில் ஆட்டோமோட்டிவ் சப்ளை செயின்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய இளம் தலைமுறையினர் குடும்ப தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோக்கலில் அவங்க ஒரு ஈகோசிஸ்டம் பில்டு பண்ணி எம்எஸ்எம்இ வளர்த்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ நம்ம பிப்ரவரி 2026 ரெக்கார்டு படி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 62,27,000 எம்எஸ்எம்இ இருக்கு. ஸோ 62 lakh எம்எஸ்எம்இஸ் வந்து இப்போ ஆப்ரேஷனாக இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ உலகத்தில் இருக்க 2 மிகப்பெரிய நாடுகள் எடுத்து அந்த நாட்டில் எப்படி எம்எஸ்எம்இ அந்த நாட்டோட எக்கனாமிக் வளர்ச்சி எல்லாத்தையுமே எப்படி மாத்திச்சு அப்படிங்கிறது உதாரணமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனியும் சைனாவும் எடுத்துக்கிறாங்க. ஜெர்மனியில் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், அதோடைய ரொம்ப புகழ்பெற்ற மிடில் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அது வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 99% ஜெர்மனி கம்பெனிஸ் வந்து எம்எஸ்எம்இஸ் ஆமாம், அதுவும் குடும்ப கம்பெனிஸாக இருந்திருக்கு. அவங்க வந்து அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளோ அதை வந்து வேர்ல்டு ஸ்டாண்டர்டு கொண்டு வந்துருக்குறாங்க. அது ஒரு மிகப்பெரிய உதாரணம், அதை நம்ம பார்த்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் சொல்கிறாங்க, சைனாவுமே பார்த்தோன்னு சொன்னால் நம்ம யோசிக்கிற மாதிரி அது ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரிஸு மிகப்பெரிய கம்பெனினால வளர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. அங்கேயுமே வந்து கிட்டத்தட்ட 5 கோடிக்கு மேலே எம்எஸ்எம்இஸ் இருக்காங்க. மொத்த நிறுவனங்களில் 98% சைனாவில் வந்து எம்எஸ்எம்இ தான். அவங்களோட ஜிடிபியில் வந்து எம்எஸ்எம்இயோட பங்கீடு கிட்டத்தட்ட 60% இருக்குது. இந்தியாவில் 30%, சைனாவில் 60% வந்து எம்எஸ்எம்இயோடைய பங்கு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 80%, 79% ஆஃப் தி எம்ப்ளாய்மெண்ட் வந்து சைனாவில் எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் தான் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி பார்த்தோம்னு சொன்னால் 2 நாட்டிலையுமே எம்எஸ்எம்இக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அதனால மொத்த நாடே வந்து வளர்ச்சி பெற்றிருக்கு. இப்போ இது ரெண்டும் வந்து நம்ம கற்றுப்போம். இது நம்ம அப்படியே நம்ம சைனாவையும் ஜெர்மனியும் காப்பி அடிக்க வேண்டாம், ஆனால் நம்ம அவங்கள்ட்ட இருந்து கற்றுப்போம் அப்படிங்கிறது. நம்ம நாட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் எது முக்கியத்துவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாருன்னு சொல்கிறாருன்னு சொன்னால், பெண்கள் ஃபோக்கஸ் பண்ண ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப், உமன் லெட் என்டர்பிரைசஸ் வந்து இருக்கணும். ஸோ தொழில் நிறுவனங்கள் பெண்கள் ஆரம்பிக்கும் போது அதில் என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, முதல் வந்து குடும்பங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறமா படிப்புக்கு அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த சமுதாயத்தில் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அப்புறம் சோஷியல் மொபிலிட்டி இருக்கும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும் உமன் லெட் என்டர்பிரைசஸ் இருக்கும்போது. அப்போ அதனால பெண்கள் தலைமையில் தொழில் வந்து பலப்படுத்துறது பல பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. சரி, இதெல்லாம் நம்ம முன்னேற்றணும். சரி, ஆனா என்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சிறு குறு நிறுவனங்களுக்கு வந்து பல சேலஞ்சஸ் இப்போ வந்துட்டு இருக்கு. என்ன இருக்குன்னா, அவங்களுடைய இன்புட் காஸ்ட், கொள்முதல், அதோடைய விலையில பிரச்சனை இருக்கு, ரா மெட்டீரியல் விலையில பிரச்சனை இருக்கு, கிளைமேட் டிஸ்ரப்ஷன்ஸ் இருக்குது, அப்புறம் உலக அரசியலுடைய மாற்றத்தினால அவங்களுக்கு அதுல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, டெக்னாலஜி வந்து மற்ற இடங்கள்ல ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டு இருக்காங்க, அந்த கேப் ஒரு பிரச்சனை இருக்கு, அப்புறம் அவங்களுக்கு வேலைக்கு கிடைக்கிற ஆளுங்களோட ஸ்கில்ஸ் பற்றாக்குறை இருக்கு. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து சிறு குறு தொழில்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
அதனால நம்ம இதை வந்து பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கு ஒரு 5 ப்ரையாரிட்டி வச்சு நம்ம அதை சரி பண்ணும்போது சிறு குறு தொழில்களை நம்ம நல்லபடியாக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 5 ப்ரையாரிட்டி என்னன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், முதல்ல வந்து ஈஸியர் கிரெடிட், சுலபமாக அவங்களுக்கு கடன் கிடைக்கணும், அது மூலமாக வந்து டெவலப் ஆக முடியும். அது வந்து முதல் அட்வான்டேஜ் நம்ம கொடுக்கணும் எம்எஸ்எம்இக்கு. ரெண்டாவது ஃபாஸ்டர் பேமெண்ட்ஸு. சிறு குறு தொழில்களுக்கு நிறைய பேர் வந்து ஆர்டர் கொடுப்பாங்க, அவங்களுக்கு சீக்கிரமாக அவங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கணும், அவங்களுக்கு வந்து ரொம்ப கடன் கிரெடிட் சேல் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. மூணாவது மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். அப்போது அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணி மாடர்னான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும்போது அவங்களால உலக மார்க்கெட்டில் கம்பீட் பண்ண முடியும். அது வந்து மூணாவது இருக்கணும். நாலாவது டெக்னாலஜி அடாப்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ ஏஐ வந்து பயங்கரமாக வளர்ந்துட்டு இருக்கு, ஒருத்தர் அட்வான்ஸ்டு மிஷினரி பண்ணிட்டு இருக்காங்க, அப்போது டெக்னாலஜி அடாப்ஷன் இருக்கணுங்கிறாங்க. இந்த டெக்னாலஜி அடாப்ஷன் இருக்க சொல்கிறத பற்றி மட்டும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நடுவில் நான் சேர்த்துக்கிறேன். அண்ணாமலை ஆர்டிக்கலில் இருக்கிறத, அண்ணாமலை ஆர்டிக்கலில் இப்போ நான் சொல்ல போகிறது கிடையாது, நான் என்னோட பர்சனல் அனுபவத்துலேருந்து இதை சொல்கிறேன். நம்ம தமிழ் கேலண்டர் இருக்கு இல்லையா, தமிழ் கேலண்டரை நான் பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிரிண்டர் கிட்ட போயிருந்தேன். மிகப்பெரிய பிரிண்டர், பயங்கர ஹை வால்யூ பண்ணுவாங்க. நான் வந்து தமிழ் கேலண்டருங்க இது யாருமே பண்ணது இல்லைங்க, ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறோம் அப்படிலாம் சொன்னோன்னே அவங்களுக்கு அந்த மிஷின் பிடிச்சிருச்சு, அதனால நான் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணாங்க. இல்லாட்டி நம்மளுக்கு வந்து இவ்வளோ கம்மி ரேட்டு சொல்ல முடியாது, பட் கம்மி குவான்டிட்டிக்கு இவ்வளோ ரேட்டுக்கு பண்ணியிருக்க முடியாது. அது என்ன அனுபவம்னு கேட்டிங்கன்னா, அப்போது ஒரு மிஷினரி வந்து புதுசாக இறங்கி இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரிய மிஷினரி, மிகப்பெரிய மிஷினரி, அது ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டு பெரிய இடத்துல வந்து பெரிய மிஷினரி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நான் கேட்டேன் என்ன மிஷினரி இது அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னால் பயங்கர அட்வான்ஸ்டு பெரிய மிஷினரின்னு சொன்னாங்க. அப்போது நான் கேட்டேன், ஓ சூப்பர், இதனால என்ன அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அப்போ அதெல்லாம் சொன்னார், இப்படி இருக்கும், இந்த ஃபினிஷிங் பெட்டராக இருக்கும், குவான்டிட்டி அதெல்லாம் சொன்னார். சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னார், இது வந்து 2006 மாடல் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வரி போட்டுருச்சு. 2006 மாடலா அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, ஆமாம் 2006 தான் இப்போ நம்மளுக்கு அட்வான்ஸ்டுங்கிற 20 வருஷம் பழைய மாடலு. இங்கே வந்து ஒன் ஆஃப் தி பிக் கம்பெனிக்கு அது அட்வான்ஸ்டு மாடல் இருக்குது பிரிண்டிங்கில். அப்போ எனக்கு புரியவே இல்லை, என்னென்ன சொல்கிறீங்க, 2006 மாடல் எப்படி நீங்கள் அட்வான்ஸ்டுன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்குறேன். அப்போ ஒரு சொல்கிறார், இதுதான் இப்போ நம்மளுக்கு இப்போ தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்போது அவ்வளோ அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்கு உலகம். நம்ம 2006 மாடல் இங்கே வந்து பெரிய கம்பெனிக்கு புதுசாக இருக்குது. அப்போ எனக்கு வந்து ஒரு மாதிரி ஷேக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடடா நம்ம ரொம்ப கேட்போம். அப்போ நான் கேட்டேன், அப்போ ஏன் 2026 மாடலே வாங்க வேண்டியது, போய் ட்ரை பண்ண வேண்டியது, இப்போ நம்ம எங்கே வேணால் போகலாம்ல, எக்ஸிபிஷன் போகலாம், என்னெல்லாம் பண்ணலான்னு கேட்கும்போது, இல்லை அஃபோர்டபுளாக இருக்காது, நம்ம பண்ணோம்னா நமக்கு இந்த மார்க்கெட் ரேட்லாம் அதுக்கு செட் ஆகாது, அப்புறம் அதுக்கு நிறைய வால்யூம் பண்ணணும், அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அப்போது இவ்வளோ பெரிய ஆளுக்கே அப்படின்னா அப்போ எனக்கு தெரிஞ்ச மற்ற இடங்கள்லாம் ரொம்ப பின்தங்கி இருப்போம்னு நினைக்கிறேன். அது ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது பரிதாபம் சொல்ல முடியாது, ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு. ஸோ டெக்னாலஜி கேப் இருக்குது, அதை ஃபில் பண்ணணும் அப்படின்னு நம்மளே சொல்கிறார். அதுக்கப்புறமா ஆக்சஸ் டு குளோபல் மார்க்கெட்ஸ். அப்போ இவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷர் இருக்கணும், அது எங்கே உலகத்தில் என்ன நடக்குதுன்றதுக்காக நம்ம வந்து ஆக்சஸ் ரெடி பண்ணி கொடுக்கணும், அந்த ஏற்பாடுகள் பண்ணி கொடுத்தா எம்எஸ்எம்இ வளரும் அப்படிங்கிறாங்க. இந்த 5 ப்ரையாரிட்டி வச்சு சொல்கிறாங்க. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறாங்க, நீங்கள் கடன் கொடுக்கும்போது இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அதாவது கிரெடிட் இருக்கணும், ஈஸியர் கிரெடிட். அதுக்கு வந்து நீங்கள் கொலாட்ரல் பார்க்காதீங்க, செக்யூரிட்டி எவ்வளோ நிலத்தை எனக்கு அடமானம் வைக்க முடியும், எவ்வளோ பெரிய வேல்யூ உள்ள பொருள் நீங்கள் அடமானம் வைக்க அப்படி பார்க்காதீங்க. அந்த தொழிலுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது, அந்த தொழிலால் வளர முடியுமா அப்படின்றத மெயின் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல. அப்புறம் ஈஸியர் பேமெண்ட்ஸ். அப்போ அந்த டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும், சப்ளை செயின் மெயின்டைன் பண்ணணும். ஒருத்தருக்கு நீங்கள் வந்து கரெக்டான நேரத்தில் இன்னொரு நிறுவனம் பணம் கொடுத்தா தான் அந்த பணம் வந்து ரொட்டேட் ஆகி அந்த சப்ளை செயின் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். அதனால் அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் டெக்னாலஜியில் வந்து இஆர்பி இருக்கணும், ஏஏ இருக்கணும், டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கெலாம் வந்து அந்த கேப் ஃபில் பண்ணணும். அப்புறம் ஆக்சஸ் டு குளோபல் மார்க்கெட்ஸ் வந்து நீங்கள் பாலிசி பெட்டராக வச்சிருக்கணும், எக்ஸ்போர்ட் பாலிசி, இம்போர்ட் பாலிசி, அந்த ஹேண்ட் ஹோல்டிங் அவங்களுக்கு சொல்லித்தரது, அந்த மாதிரி ட்ரைனிங் அதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த பிரச்சனைகள்லாம் கடந்து எம்எஸ்எம்இயை பெருசாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. கடைசியாக சொல்கிறாங்க, எம்எஸ்எம்இ வந்து பார்க்கறதுக்கு தான் குட்டியாக இருக்கும், அதனால் அவங்க இம்பாக்ட் வந்து தாக்கம் வந்து பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடு லீடர்ஸ்லேருந்து ஃபவுண்டேஷன்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால், ஒரு கிளியர் ஆக்ஷன் பிளான் பண்ணியிருக்கோம், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்லாம் வந்து எக்ஸ்பர்ட்டோடைய உதவியோட, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸோட உதவியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கிரியேட் ஒரு ஆக்ஷன் பிளான் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கோம். அது வந்து எம்எஸ்எம்இக்கு உபயோகமாக இருக்கும்னு சொல்லிட்டு வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் வந்து அந்த கிளியர் ஆக்ஷன் பிளான் இப்போ இருக்குதான்னு நான் போய் பார்த்தேன், அந்த மாதிரி எதுவும் இல்லை. எனக்கு அவங்க வந்து அந்த ஸ்பிரிட் ஆஃப் தி மேட்டரை சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. இல்லை அடுத்து வந்து இப்போ இந்த ட்ரக் பேப்பர் பாலிசி பேப்பர் கொண்டு வந்தாங்களா, அந்த மாதிரி எம்எஸ்எம்இக்கு ஒரு பாலிசி பேப்பர் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால், அதை நான் பார்த்தேன்னு சொன்னால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து அந்த ஆர்டிக்கிளுடைய சாராம்சம். எனக்கு ஓகே, இது வந்து என்ன சொல்கிறது, மாசா பொதுமக்கள் எல்லாத்துக்கும் போய் சேர்ற மாதிரியான ஒரு டாபிக் இல்லைனாலுமே ஒரு சின்ன தொழில் நிறுவனங்களுக்கு இல்லை புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று அவர் சொல்கிற மாதிரி அரசாங்கத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கோம்னு சொன்னால், ஒரு விஷயத்துலையும் நம்மளுடைய சப்போர்ட்டாக நம்மளுடைய ஒர்க்கை பேஸ் பண்ணி ஒரு அட்வைஸ் கொடுக்குறோன்ற. ஏன்னா ட்ரக் பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி, இவங்க ஒரு டாக்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வச்சு, இவங்க ஆர்வலர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இவங்க கண்டுபிடிச்சி ஒரு பாலிசி பேப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த பாலிசி பேப்பர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது ஒரு 41 பக்கம் பாலிசி பேப்பர், நல்லா இருந்துச்சு. அதுவும் நான் என்ன பண்ணுறேன்னா, அதுக்கு என்ன சொல்கிறது, அது அப்படியே சொன்னால் அது ரொம்ப ட்ரையாக இருக்கும், அதனால் அதை கொஞ்சம் இது பண்ணி முக்கியமானது மட்டும் எடுத்து சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுற ஒரு வீடியோவாக போடுறேன்.
ஸோ அதுபோல் அவங்க வந்து குவாலிட்டேட்டிவாக பாசிட்டிவாக ஒரு அட்வைஸோ இல்லாட்டி ஒரு சும்மா ஒரு ஒரு உந்துதல் மாதிரி ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் தான். இதை எடுத்துகிட்டு அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இருக்குது, அரசாங்கத்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது. அதை வச்சு அவங்க இன்னும் பயங்கர டீட்டெயில்டாக பயங்கர அட்வான்ஸாக நல்லா பிளான் போட்டு போகலாம். இதுதான் வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங் மோடிஜி வந்து முத்ரா லோன் சொல்லிட்டு முதல்ல ஒரு 15 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தார் இல்லையா, அது ஃபுல்லாக இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இதில் இருக்க எல்லாமே வந்திருக்கு. முதல்ல வந்து ஈஸியர் கிரெடிட் வந்து முத்ரா லோன் மூலமாக 10 லட்சம் வந்துச்சு, இப்போ 20 லட்சம் ஆயிடுச்சு, ஈஸியர் கிரெடிட் கிடைச்சிருச்சு. அப்புறமா வந்து பேமெண்ட் வந்து சீக்கிரம் கிடைக்கணும்னு சொல்லி 2வது பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து ட்ரெடெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சு இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டைப் போட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து பெரிய கம்பெனி கிட்ட கிரெடிட்டில் வாங்கினீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு அந்த பணத்தை போய் கொடுத்துட்றேன், அவங்க கிட்ட நான் அப்புறம் கலெக்ட் பண்ணிக்கிறேன், பில் டிஸ்கவுண்டிங் மாதிரி. அது ஒரு அஃபிஷியலாகவே ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணி அதுக்கு ஒரு பிளான் பண்ணி அது வந்து 2வது நடந்துச்சு. 3வது இது நடந்தது, அதாவது எக்ஸ்போர்ட் பாலிசி. எல்லா கண்ட்ரிஸோடையும் போயிட்டு ஃப்ரீ ட்ரேடு பாலிசி சைன் பண்ணுறது. இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இங்கே நிறைய நாடுகளோட நம்மளுக்கு வந்து இம்போர்ட் டியூட்டியே இல்லாமல் இம்போர்ட் பண்ணுறது, பயங்கர ஃப்ரீயாக பண்ணுறதுக்கான வேலைகள் பண்ணதாக இருக்கட்டும். ஜிஎஸ்டியே அப்படி தான். ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறமா இந்தியா ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீனாக ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியுது. முன்னாடி ஒரு ஸ்டேட்டு தாண்டும் போதும் பார்டரில் அவ்வளோ பிரச்சனை இருக்கும், அதை தாண்டி ஜிஎஸ்டி கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் வந்து டெக்னாலஜி அடாப்ஷன் அஃப்கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா யூபிஐ பேமெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக யூபிஐ பேமெண்ட்ஸ் வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து இப்போ நம்ம எவ்வளோ டைம் சேவ் ஆகிருக்கும்ல, ஒரு கடைக்கு போனோம்னா நம்ம சில்லறை கொடுத்து அவங்க சில்லறையை மாற்றி அந்த சில்லறையை ரெடி பண்ணி வச்சு அவ்வளோ டைம் அண்ட் எனர்ஜி வேஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. யூபிஐ வந்ததுக்கப்புறமா சில்லறை தொல்லைங்கிற கான்செப்டே மறந்துடுச்சு. அப்போ அவ்வளோ அட்வான்ஸ்டாக ஒரு 10 வியாபாரம் பண்ணிட்டு இருக்க இடத்துல இந்த சில்லறை பிரச்சனைனால 5 தான் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா அவங்க அந்த சேஞ்ச் கொடுத்து வாங்கி மாற்றி கணக்கு போட்டு அந்த கணக்கில் லாஸ் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, தப்பாக சில்லறை கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ டெக்னாலஜி அடாப்ஷன் மோடிஜி கொண்டு அப்படி பார்த்தோம்னு சொன்னால் இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசுறது எல்லாமே மோடிஜி வந்து யோசித்து பிளான் பண்ணி பக்காவாக பண்ணிட்டு இருந்திருக்கிறாருங்கிறது எனக்கு இதை பார்க்கும்போது தெரியுது. இப்போ ஒரு சில விஷயங்கள் நம்ம கேட்கும்போது அடடா இதுனா பண்ணலையே நமக்கு தோணும். இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பிஜேபியில் தலைவராக இருக்கும்போது ஒரு பேப்பர், ஒரு பாலிசி பேப்பர் கொண்டு வந்தாங்க. என்ன கொண்டு வந்தாங்கன்னா, போதையில், அதாவது டாஸ்மாக் எப்படி வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒழிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு 5 வருஷம் திட்டம் போட்டிருந்தாங்க. அதில் நிறைய விஷயம் இருக்கும். அதாவது வந்து ஒருத்தருக்கு இவ்வளோ தான் ரேஷனில் தான் நீங்கள் வந்து சாராயம் கொடுக்கணும், அவங்களோட ஐடி கார்டு வாங்கிட்டு தான் நீங்கள் சாராயம் கொடுக்கணும், அப்புறம் வந்து திருவிழா நாட்கள்லாம் மூடிடணும், இந்த 3 நாளை கூட்டணும், இந்த மாதிரி நிறைய திட்டம் வச்சுருப்பாங்க. அந்த திட்டம் எல்லாமே சூப்பர் திட்டமாக இருந்துச்சு. அதாவது இப்போ நடைமுறையில் இல்லை, அதை நடைமுறைப்படுத்தினா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அந்த மாதிரி திட்டமாக இருந்தது. ஆனால் இந்த பேப்பரை எனக்கு படிக்கும்போது இது எல்லாமே ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கே, அது இன்னும் சரி பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும், இன்னும் பெருசாக்கணும், அந்த மாதிரி தான் தோணுச்சு. நல்ல ஒரு முன்னெடுப்பு தான், ஆனால் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு, நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு. அது இன்னும் நம்ம வந்து மக்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கணும், இன்னும் அதுக்கு உத்வேகம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு இந்த கட்டுரையிலேருந்து எனக்கு ஃபீல் ஆன விஷயம். உங்களுக்கு என்ன தோணுச்சு? உங்களோட கருத்துக்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிசியோட சந்திக்கிறேன். வணக்கம்.